ஒருவேளை குற்றப்பின்னலில் இருப்பவர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லுவது பாஜக மாநிலம் ஆளுகின்ற அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் மனதிலே வைத்து சொல்லியிருப்பார் என்று நினைக்கின்றேன். அதேபோல் படிக்காதவர்கள் எப்படி பள்ளியை பற்றி பேசலாம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் காமராஜரை களங்கப்படுத்துவது போலதான் இந்த கூற்று இருக்கின்றது. படிப்பிற்கும் மனதிற்கும் சேவைக்கும் சம்பந்தமில்லை. மனதார மனிதாபிமானத்தை கொண்டிருப்பவர்கள் யார் உயர் பதவிக்கு வந்தாலும் மக்கள் சேவையை தலையாய கடமையாக ஏற்று செயல்படுவார்கள் என்பது அண்ணாமலை போன்ற தற்கூறிகளுக்கு தெரியாது. குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்னு சொல்லும் போதே அமைச்சர் சேகர் பாபு சென்னையில் ரவுடி சரித்திர பதிவேட்டில் இருந்தவர்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அவர் அண்ணாமலை அங்கே டூ போலீஸு லஞ்சம் வாங்கின பேர் வழின்னு நான் கூட கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆதாரமெல்லாம் எது வேணால் வாய்ப்புளித்தோ மாங்காய் புளித்தோன்னு பேசுவதெல்லாம் பத்திரிகையாளரும் அதை திரும்ப சொல்வது எப்படி நியாயம்? ஏதாவது ஆதாரத்தை காட்டி அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்கலாம். போகிற போக்கில் ஏதாவது வாரி தூட்டி விட்டு போனால் எப்படி முறையாகும்? அது ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள்.